அனைவருக்கும் வணக்கம். ஜோ பைடன் செய்த ஒரு வேலை இன்றைக்கு மூன்றாவது உலகப்போர் மூண்டு விடுமோ அப்படின்னு மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்லாம் ஐயப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது நண்பர்களே. ஜோ பைடன் யுக்ரைனுக்கு தங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குவதற்கு அனுமதி வழங்கினார் இல்லையா? அதுதான் இப்பொழுது பெரிய விவகாரமாக மாறி இருக்குது. யுக்ரைன் அந்த ATACMS அப்படிங்கிற அந்த 300 கிலோமீட்டருக்கு மேல சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யாவுக்குள் நேற்று 5 ஏவுகணைகளை வீசிச்சு. அதை தடுத்துடுச்சு இல்லையா ரஷ்யா? அதற்கு பிறகு ரஷ்யா இன்றைக்கு பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதுவும் கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ஒன்று யுக்ரைனின் மீது எரிந்திருக்குது. இது ஒரு வார்னிங் தான். இனியும் நாங்க பொறுத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்குது. ரஷ்யா யுக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சா ஜோ பைடன் போற போக்குல நல்லா கிளப்பி விட்டு போயிருச்சு. இந்த போர் மேலும் உக்கரமடைந்து வருவதை பார்க்கிறோம். இந்த ரஷ்ய யுக்ரைன் போருடைய இப்போதைய நிலை என்ன? ரஷ்யா ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை யுக்ரைனின் மீது வீசிச்சு இல்லையா? அது பற்றிய தகவல்கள். அதோட இல்லாம ரஷ்யா தன்னுடைய நியூக்ளியர் டாக்டரினை மாற்றி இருக்குது. அதாவது தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிற அந்த விதிமுறைகளை, தனக்குத்தானே தான் விதித்து கொண்ட விதிமுறைகளை மாற்றி அமைச்சிருக்குது ரஷ்யா. அதோட நிற்காம அதற்கு பிறகு போலாண்டில் இருக்கிற அமெரிக்காவுடைய ஒரு ஆயுதப்படை பேஸ் இருக்குது இல்லையா, தளம், அந்த தளம் எங்களுடைய முக்கியமான அழிப்புக்கான டார்கெட் அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிருக்கிறது. இப்பொழுது பெரும் பரபரப்பாகி இருக்குது நண்பர்களே. இந்த விவகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அது பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா அதற்கு பிறகு நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களை உடனுக்குடனே சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் யுக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்துவதை தொடங்கி இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, அமெரிக்கா இந்த லாங் டிஸ்டன்ஸ் செல்லுகிற கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்குதலை நடத்தக்கூடிய வல்லமை பெற்ற ATACMS அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை யுக்ரைனுக்கு வழங்கி இருக்குது. அந்த வகை ஏவுகணைகளை இதுவரைக்கும் யுக்ரைனுக்கு வழங்குச்சே ஒழிய அமெரிக்கா அதை தற்காப்புக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும், ரஷ்யாவுக்குள்ள அஃபென்சிவ்ல முதல் தாக்குதலை நீங்க நடத்துவதற்கு நாங்க அனுமதி வழங்க மாட்டோம் சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் ஜோ பைடன் எலெக்ஷன்ல தோத்தாரா, மனுஷனுக்கு புத்தி வேதரிச்சு போயிருச்சு. ஏற்கனவே நம்பால ஒரு ரேஞ்சு தான், இப்போ இன்னும் 1.5 மாசம் தான் இருக்குது. அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேமேஜை பண்ணிடணும்னு முடிவு செய்த ஜோ பைடன் யுக்ரைனுக்கு இந்த ஏவுகணைகளை அஃபென்சிவ்ல யூஸ் பண்றதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாரு. அந்த அனுமதி கிடைத்த அன்றைக்கே, கிடைத்த ஒரு 12 மணி நேரங்களுக்குள்ளாக நம்பால் இருக்கிறார்ல, யுக்ரைனை அழிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிற ஜெலன்ஸ்கி, யுக்ரைனுடைய அதிபர், அவர் என்ன பண்றாரு, இந்த ATACMS ஏவுகணைகளை நேரா ரஷ்யாவுக்குள்ள செலுத்துறாரு, மாஸ்கோவை நோக்கி. இதை ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 தடுத்துருது. ஆனாலும் கூட ரஷ்யா பயங்கரமா ஆத்திரம் கொண்டிருக்குது. அதற்கு பிறகு நேற்று இரவு ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ஒன்று யுக்ரைனின் மீது ஏவி இருக்குது. இதுல யுக்ரைன்ல கடுமையான சேதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. அதோட இல்ல, இந்த ICBM இப்ப வீசி இருக்குது இல்லையா ரஷ்யா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை பெற்றது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாம்னு பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, அந்த மிசைல் அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட ஒரு மிசைல். அது ஒரு ஆட்டம் பாம் போடணும்னா கூட ரஷ்யா இந்த மிசைலை பயன்படுத்தினால் போதும் அப்படிங்கிறது தான் விஷயமே. அதனால தான் இன்றைக்கு உலகமே ரஷ்யாவுடைய இந்த செயலை கண்டு ஆடி போயிருக்குது. ஆனால் ரஷ்யாவோ அதோடு நிற்கவில்லை. ரஷ்யா தன்னுடைய நியூக்ளியர் டாக்டரினை, அதாவது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான சட்ட விதிகள் இருக்குது இல்லையா, தனக்குத்தானே ரஷ்யா செய்து கொண்ட பல கட்டுப்பாடுகளை ரஷ்யா இப்பொழுது தளர்த்தி இருக்குது.
இவ்வளவு நாளாக நோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற தான் முதல்ல போய் அணு ஆயுதத்தை போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்த ரஷ்யா இப்பொழுது அதை மாற்றிக்கொண்டு இருக்குது. அதே போல நேட்டோ நாடுகளை நாங்கள் நேரடியாக தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்த ரஷ்யா ஜோ பைடன் வந்து இப்படி அனுமதி கொடுத்துட்டாரு, இந்த ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவை நேரடியாக தாக்கலாம் யுக்ரைன் அப்படின்னா அனுமதி கொடுத்துட்டாருங்கிற விஷயம் வெளியில் வந்த உடனேயே நேட்டோ நாடுகளை நாங்கள் தாக்குவதை இனிமேலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்குது. இது பத்தாதுன்னு நேற்றைய தினம் யுக்ரைனுக்கு விடுத்த ஒரு எச்சரிக்கையில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இனிமேலும் யுக்ரைன் வந்து அமெரிக்காவோ நேட்டோ நாடுகளோ தயாரித்த ட்ரோன்களையோ அல்லது ஏவுகணைகளையோ கொண்டு தன் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் வந்து அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக அணுகுண்டை போடக்கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினே நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இப்படி யுக்ரைனின் மீது அணுகுண்டு போடுவோம் அப்படின்னு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருப்பது இப்பொழுது பெரும் சர்ச்சையாகி இருக்குது நண்பர்களே. ஆனாலும் கூட யுக்ரைன் அடங்குவதாக தெரியவில்லை. யுக்ரைன் வந்து ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ரஷ்யாவுடைய கர்ஸ்க் பகுதியை பிடிச்சிருக்குது இல்லையா, அந்த கர்ஸ் பகுதியை இன்றைக்கு வரைக்கும் ரஷ்யாவால் மீட்டு எடுக்க முடியவில்லை. அப்படிங்கிறதுனால அதை வந்து ரஷ்யாவுடைய ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக, ஒரு பலவீனமாக மேற்கத்திய நாடுகளிடம் யுக்ரைன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை காமிச்சே பாருங்க, இதே மாதிரி ரஷ்யாவை நான் என்னால் வீழ்த்த முடியும், நீங்க வந்து உங்களுடைய ஆயுதங்களையும் அனுமதியை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் மேற்கத்திய நாடுகளிடமும் அமெரிக்காவிடமும் கேட்டுக்கொண்டே இருக்குது இந்த யுக்ரைன். அதோட இல்ல, யுக்ரைன் வந்து இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, இனிமேல் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தினால் கூட ரஷ்யா வந்து தன்னுடைய 1000 சதுர கிலோமீட்டர் கர்ஸ்க் பகுதி திருப்பி வேணும்னாக்க அப்போ ரஷ்யா வந்து எங்களுடைய நாட்டு பகுதி எல்லாம் பிடிச்சிருக்குது இல்லையா, அதையெல்லாம் விட்டு வெளியேறணும். அதோட இல்லாம இதற்கு முன்பு செச்சன்யா போன்ற பகுதிகளை பிடிச்சது இல்லையா, அதையெல்லாம் விட்டு வெளியேறணும் ரஷ்யா அப்படின்னா புதுசா கண்டிஷன் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஜெலன்ஸ்கி அடங்க போவதில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே ஆள் இன்றைய உலகத்தில் ட்ரம்ப் மட்டும்தான் அப்படின்னு தெரியுது. ஜனவரி பாதி வாக்கில் அவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அதற்கு பிறகு அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பிறகு இந்த ரஷ்ய யுக்ரைன் போர் எந்த திசையில் போகும் அப்படிங்கிறது தெரிய வரும். இவ்வளவு நாளாக அதுக்கு பிறகு போர் முடிஞ்சிரும்னு நினைச்சோம். ஆனால் பைடன் கிளப்பி விட்டுருக்கிற கிளப்பில் அதற்கு பிறகு எத்தனை நாட்கள் இந்த போர் தொடரும் அப்படிங்கிறது தான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ரஷ்ய யுக்ரைன் போர் விரைவில் ஒரு முடிவுக்கு வர வேணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாவாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.